நான் காலம்பர 6:30 மணிக்கு எழுந்து படிப்பேனான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸிக்காக இன்னைக்கு 6:30 வந்து வேக்கப் பண்ணி மேட்சை விட்னஸ் பண்ணது. ஐ திங்க் இட் வாஸ் வர்த் இட். ஸோ சூப்பராக இருந்துச்சு. டிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ நியூயார்க் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். நல்ல ஒரு டர்ன் ஓவருமே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6,356 பீப்புள் பார்த்தா வந்து ஸ்டேடியமில் மேட்சை விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் ஃபேஸ் பண்ணப்போ 5,126 தான் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓக்லாண்ட் கொலிசியம் இன் கலிஃபோர்னியா ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்த அதே வென்யூல தான் இன்னைக்குமே வந்து மேட்ச் நடந்துச்சு. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா நேத்து கேம் பார்த்ததுக்கு அப்புறமா நிக்கோலஸ் புரன் இன்னைக்கு வந்து பவுலிங் தான் ஆப்ட் பண்ணியிருப்பாரு. அதுவும் நேத்து கேம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஃப்டர் 8:40 PM பார்த்தா வந்து அவங்களோட லோக்கல் டைம் 8:40 PM அப்புறமா பார்த்தா லைனா விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கான ரீசன் பார்த்தா எஸ் அந்த நேரத்தில் தான் வந்து சன் செட் ஆகுமா, ஸோ அண்டர் லைட் அந்த வென்யூல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எனிவே நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎஸ்கே எந்த ஓவர்சீஸ் பிளேஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். அதே 6 ஓவர்சீஸ் பிளேஸ் தான் இன்னைக்கு பிளேயிங் இருந்தாங்க. கான்வே அண்ட் ஃபாஃப் ஓபன் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு கான்வே ஒரு 35 பால் 50 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ டிஎஸ்கேக்காக பார்த்தீங்கன்னா அவரோட 6th 50 பார்த்தீங்கன்னா எம்எல்சியில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் எம்எல்சியோட லீடிங் ரன் ஸ்கோரராகவும் பார்த்தீங்கன்னா கான்வே இப்போ மாறி இருக்காரு. டில் த 10 ஓவர்ஸ் நிறைய ஃபேன்ஸ் பார்த்தா கான்வே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக இவ்வளோ ஸ்லோவா அவர் பிளே பண்றாரு, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அவர் இம்ப்ரூவ் பண்ணோம். அவர் ஸ்லோவா விளையாடுற காரணத்தால தான் அதர் எண்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்லாம் வந்து பிரஷர் ஆகி விக்கெட்ஸை லூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் யூ சா வாட் ஹேப்பன். கான்வே இன்னைக்கு சென்சிபிளா பிளே பண்ண காரணத்தால டிஎஸ்கே இன்னைக்கு 185 மாதிரி ஒரு டோட்டல்ல போஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஆல் எல்ஸ் நம்ம 150k வந்து ஆல் அவுட் ஆகியிருப்போம். அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் 97 for 5 இருந்தோம் இன் 12 ஓவர்ஸ். தென் நமக்கு கால்வின் சாவேஜ் அண்ட் கான்வேயோட அந்த பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் இல்லனா கண்டிப்பா we would have lost this game. அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஃபைனலி சாய் தேஜாக்கு இன்னைக்கு ஒரு டிசர்விங் டெபியூமே கிடைச்சிருந்தது. நம்ம டிஎஸ்கேயோட ஸ்குவாட் வீடியோல அவரை பத்தி பேசியிருப்போம். அவரோட ஏஜ் 21, ப்ராமிசிங்கான பிளேயர். ஆஃப் கோர்ஸ் இட் வாசன்ட் ஹிஸ் டே, பட் we should back him and give him chances. இன் கேஸ் அவர் வந்து கிளிக் ஆகலனா we can go for சுபம் ரஞ்சானி. The number 4ல டேரல் மிச்சல் கேம் இன். சிஎஸ்கேக்காக அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தும் டிஎஸ்கே அவரை சைன் பண்ணிருக்காங்கன்னா அப்போ ஸ்டீவன் ஃபில்மிங் அப்படிங்கிற அந்த மாஸ்டர் மைண்ட் எப்படிப்பட்ட ஒருத்தர்னு யோசிச்சு பாருங்க. ஸோ எனக்கு வந்து டேரல் மிச்சல் மேல நோ ஹேட். அவர் தான் இன்னைக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் ஸ்டாய்னஸ் கேம்பை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் நோ பிரைண்டர். டேரல் மிச்சல் கண்டிப்பா இஸ் நாட் கோயிங் டு கிளிக். அவர் வந்து ஸ்பின்னுக்கு எதிராக எப்போதான் வந்து அடிக்க போறான்றது தெரியல. மிலிந்த் குமார் ஷோட சம் கிளிம்ஸ் ஒரு இன்டென்ட் காமிச்சிருப்பாரு. 19 of 13 ஒரு ஹேண்டி கேமியோ பிளே பண்ணிட்டு போயிருந்தாரு. தென் டானவன் ஃபெரரா கேம் இன். அதிக எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி he also failed. So இன்னைக்கு ஒரு டக் அவுட் ஆகியிருப்பாரு. ஸ்பின்னுக்கு எதிராக he is also weak தான். But I will still back him because அந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பா 11ல தேவை. ஏன்னா ஆப்போனன்ட்ஸ் பார்த்தா ஓகே இவர் டேஞ்சரஸ், இவர் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பா டானவனை பேக் பண்ணணும். தென் கேம் கால்வின் சாவேஜ். நம்மளோட பெஸ்ட் டொமஸ்டிக் பிளேயர் இன் டிஎஸ்கேனா அது கால்வின் சாவேஜ்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட டிஎஸ்கே ஸ்குவாட் வீடியோல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஃபேவரட் பிளேயர் நான் சொல்லியிருப்பேன். போல்ட் போட்டு அந்த யாக்கர்ஸே அழகா பிக் பண்ணி சிக்ஸஸ்லாம் அசால்ட்டா வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. சாவேஜ் அண்ட் கான்வேயோட அந்த பார்ட்னர்ஷிப் தான் ஹெல்ப் us to post 185. ஸோ கான்வே வந்து 65 of 44 டெலிவரிஸ். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் கால்வின் சாவேஜ் 53 of 34 டெலிவரிஸ், 155 அவரோட ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் கான்வே இன்னைக்கு 5 6 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. தென் கால்வின் சாவேஜ் 2 வந்து 4 6 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தென் நம்பர் 8ல மோசின் வந்திருப்பாரு. இன்னைக்கு ஒரு க்ரூஷியல் பவுண்டரியுமே ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு பவுண்டரினால தான் இப்போ டிஎஸ்கே இந்த கேமே வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகலாம். ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் எம்எல்சி 2025 பார்த்ததுக்கு அப்புறமா இந்த 185 ஸ்கோர் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. ஒரு 20-25 ரன் ஷார்ட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் டிஎஸ்கே இந்த கேமை புல் ஆஃப் பண்ணி வின் பண்ணிருக்கானா தட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். அண்ட் எம்ஏ கிட்ட நல்ல பேட்டர்ஸுமே இருந்தாங்க. பூரன் வந்து ஒரு கிரேட் ஃபார்ம்ல இருந்தார் ஐபிஎல்ல. தென் குவிண்டன் டிகாக் இருக்காரு. அவர் கொஞ்சம் ஐபிஎல்ல சொதப்பி இருந்தாலுமே அவருமே எனி டே அவரால் நல்லா பேட் பண்ண முடியும். தென் மைக்கேல் பிரேசில் இன்னைக்கு ஒரு பயத்தை காமிச்சிருப்பார் டிஎஸ்கேக்கு. இன்னைக்கு வித் பேட் அண்ட் பால் ரெண்டுத்துலயுமே சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. 4 ஓவர்ஸ்ல 34 ரன்ஸ் அண்ட் 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. தென் வித் பேட் பண்ணா 38 of 21 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இந்த ஐபிஎல் 25 மெகா ஆக்ஷன்ல 1.5 crores அவரோட பேஸ் பிரைஸ் செட் பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அவர் யாருமே வந்து பிக் பண்ணல. சிஎஸ்கே should definitely have an eye for him. in case இந்த எம்எல்சி த்ரூ அவுட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா மேபி we can go for him in the auction and நம்மளால ஈஸியாவே பிக் பண்ண முடியும். ஏன்னா அதிக தொகைக்கெல்லாம் போக போறது கிடையாது இல்லையா. anyway let's come back to the game. இன்னைக்கு பவர் பிளேலயே பார்த்தா 3 விக்கெட்ஸ் வந்து எம்ஐ லூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் நூர் அகமது வந்து பிஃபோர் த பவர் பிளே கொண்டு வந்தது பிரில்லியன்ட் மூவ். ஏன்னா உங்களுக்கு நிக்கோலஸ் பூரன் மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பேட்டரோட விக்கெட் கண்டிப்பா ஏர்லியா எடுத்தே ஆகணும். ஸோ அதை கரெக்டா வந்து ஃபாஃப் டு பிளேசஸ் தெரிஞ்சு சூப்பரா வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆடம் மில்லே வாட் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு டேஞ்சரஸா பிளே பண்ணிட்டு மைக்கேல் பிரேசலோட விக்கெட் எடுத்திருப்பாரு. பட் அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து ஃபாஃப் டு பிளேசஸ்க்கு தான் போகணும். ஏன்னா அந்த மனுஷன் என்னங்க சூப்பர்மேன் மாதிரி வந்து தாவி பிடிக்கிறாரு. அவருக்கு ஏஜ் 40+ யாராவது சொன்னாங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஃபிட்னஸ், அப்படிப்பட்ட அத்லட்டிசம். இன்னைக்கு அவரோட பவுலிங் ரொட்டேஷன்ஸ் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்படி கேஸ் உங்களால கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? நம்மளோட 5th பவுலிங் ஆப்ஷனா டேரல் மிச்சல் இருக்காரு. கண்டிப்பா டேரல் மிச்சல் இஸ் a weak link. சோ அவருக்கு பதிலா ஒன் ஆஃப் நாண்ட்ரே பர்கர் ஆர் மார்க்கஸ் டானிஸ் கண்டிப்பா வந்து 11 குள்ள வரணும். சிஎஸ்கேக்கு ஒரு கலீல் அஹ்மத்னா டி
சிஎஸ்கேக்கு ஒரு ஜியா உலக். ஸோ இன்னைக்கு கேமில் 4 ஓவர்ஸில் 29 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவரோட அந்த 4 ஓவர்ஸ் ஸ்பெல்லுமே வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு இன் கேம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். தென் அந்த மொனாங்க் பட்டேல் பண்ண ஃபர்ஸ்ட் 20-25 பால்ஸ் வந்து அவருக்கு சுத்தமாக பேட்லேயே படலை. அண்ட் ஃப்ரம் நோவேர் அவர் வந்து அந்த முகமது மோசின் ஓவருக்கு அப்புறமா வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவுட் ஆஃப் நோவேர் இன் 33 டெலிவரிஸ் ஒரு 50மே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அண்ட் கைரன் போலாடுமே அவருக்கு ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்திருப்பாரு. அதாவது 17th ஓவர் ஆஃப் டாரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 டெலிவரிஸ்ல 18 ரன்ஸ் போயிருக்கும். ஸோ மேட்ச் வாஸ் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்டட். தென் கன்சிக்யூட்டிவா 2 டெலிவரிஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ரன் அவுட்ஸ் வந்து டாரல் மிச்சல் பண்ணியிருப்பாரு. அது எஸ்பெஷலி அந்த பொலாடோட ரன் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி. பிகாஸ் அந்த கேம் அவேர்னஸ் வந்து டாரல் மிச்சலுக்கு இருந்துச்சு. டக்குன்னு வந்து ஹி ரன் டு த பால். பொலாட் வந்து ஸ்லோவா வரதை பார்த்தாரு. அழகா வந்து பவுலர் சென்டர்ல வந்து ஒரு த்ரோவை போட்டாரு. அண்ட் ஸ்டம்ப்ஸ் வந்து தெரிச்சிச்சு. ஸோ வந்து ஒரு சூப்பர் விக்கெட் கிடைச்சிச்சு. தென் மொனாங்கோட ரன் அவுட்லாம் செம ஸ்டூபிடா இருந்துச்சு. எதுக்காக முதல்ல ரன்னுக்கு வந்து ட்ரை பண்ணாருன்னே தெரியல. பிகாஸ் பிச்சை தாண்டியே பால் போகல. அழகா மிச்சல் ஓடி வந்தாரு, பால் எடுத்து ஸ்டம்ப்ஸ்ல அடிச்சிட்டாரு. தென் 3 ஓவர்ஸ்ல 27 ரன்ஸ் தேவையா இருந்துச்சு. அண்ட் வித் 4 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் கண்டிப்பா எம்ஐ நியூயார்க் தான் வின் பண்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு செம பாட்லிங் பண்ணி கடைசி ஓவர்ல 9 ரன் தேவையா இருந்துச்சு. அண்ட் அந்த ஓவர் கண்டிப்பா முகமது மோசினுக்கு தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பிகாஸ் 3 ஓவர்ஸ்ல 50 ரன்ஸ் வந்து டாரல் மிச்சல் கொடுத்திருந்தாரு. பட் ஃபேஃப் வந்து அவரை பேக் பண்ணி ஃபைனல் ஓவரை கொடுத்தாரு. அண்ட் இட் வர்க்ட் அவுட். ஸோ லாஸ்ட் ஓவர்ல 9 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு. வெறும் 5 ரன் அந்த ஃபைனல் ஓவர்ல வந்திருக்கும். டிஎஸ்கே இந்த கேமை 3 ரன்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேமே அவங்கள முதல் கேம் அகைன்ஸ்ட் எம்ஐ வின் பண்ணியிருப்பாங்க. தென் சீசன் எப்படி போச்சு நம்ம எல்லாருமே பார்த்துப்போம். அட்லீஸ்ட் டிஎஸ்கேயாவது இந்த மொமெண்டம் கேரி பண்ணி வரக்கூடிய கேம்ஸ் வின் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டிஎஸ்கே அவங்க நெக்ஸ்ட் கேம் பார்த்தா வந்து மண்டே அன்னைக்கு ப்ளே பண்ண போறாங்க. 2:15 AM அந்த மேட்ச் நடக்கும் அகைன்ஸ்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ். அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக ப்ளே பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ வில் மேக் வீடியோ. பீஸ். பை.